புட்டின் அவர்கள் பேசின 2 மணி நேர ஸ்பீச், அதில் ஒரு 16-15 நிமிஷத்தை நம்ம பார்த்துருப்போம். எல்லாரும் கேட்டது என்னென்னா, ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ளே புட்டின் அவர்களுடைய ஸ்பீச் அந்த 2 மணி நேரத்தை அடைக்கிட முடியுமா அப்படிங்கிறது தான். 20 பாயிண்ட்லாம் இல்லைங்க, 15 பாயிண்ட்லாம் அடைக்கிடலாம். அதுவும் குறிப்பாக அமெரிக்கா எப்படி இந்த டாலரை வச்சு உலகத்தை கட்டுப்படுத்துகிறாங்க, மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எப்படி உக்ரைனால் மீறப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருந்த காரணங்கள் என்ன, நியோ நாசிசம், ஜெர்மனி, போலந்து இப்படின்னு சொல்கிற கனெக்ஷன், உலக வரலாறு, ஜியோ பொலிட்டிக்ஸினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லி மனுஷன் புட்டுன்னு வச்சிருக்கார். பாகம் 1 பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் அதை பார்த்துருங்க. இது பாகம் 2. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அமெரிக்காவினுடைய டாலர், இந்த யூஎஸ் டாலர் அப்படிங்கிறத வச்சு எப்படி வெப்பனைசிங் செய்யப்படுகிறது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு மனுஷன். இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அமெரிக்கா செய்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலரை வச்சு நீ எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இதை கெட்ட வார்த்தையில் கூட என்னால் பேச முடியும், பட் இது ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க. எப்படி டாலரை வச்சு உலகத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்களோ அதே அமெரிக்கா என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சில நாடுகளை பழிவாங்குவதற்கு உன் நாட்டுக்கு நான் பொருளாதார தடை விதிக்கிறேன், உன் நாடு கூட யாரும் பேச மாட்டாங்க, என் நட்பு நாடுகள் யாரும் வந்துட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த டாலரை வெறுக்க வைக்கிற விதத்தில் அவர் என்ன செஞ்சிடறாரு, சில விஷயங்களை இந்த அமெரிக்கா செஞ்சிருது. அப்படி செய்கிறதுனால என்ன நடந்துச்சு, உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்களேன். 2022 80% எங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறது டாலரில் நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்தாங்க, உங்கள் மீது பொருளாதார தடை போடுறேன்னு சொன்னாங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. இப்போ வெறும் 13% மட்டும்தான் நாங்கள் டாலரில் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனை செஞ்சுட்ருக்கோம். ஸோ 80% டாலர் அண்ட் யூரோஸில் செஞ்சுட்டு இருந்த நாங்கள், தேர்ட் கண்ட்ரிஸ் கூட 50% செஞ்சுட்டு இருந்த நாங்கள் இப்போ வெறும் 13% மட்டும்தான் டாலரை பயன்படுத்துகிறோம். நாங்கள் மட்டும் கிடையாதுங்க, அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் கூட டாலரை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டீடாலரைசேஷன் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தையை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. டீடாலரைசேஷன் அப்படிங்கிறத அரபுலக நாடுகள்லேருந்து இந்தியா வர ரொம்ப ஸ்பீடாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது வரப்போகுது. அமெரிக்காவினுடைய இந்த டாலர் வெப்பனைசிங் அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் பலிக்காது, அதற்கு நாங்கள் தான் சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார் புட்டின் அவர்கள். சரி, அப்படின்னா உண்மையிலேயே டாலரை நாங்கள் உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய எண்ணமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அமெரிக்காவினுடைய வினைகள் எதிர்வினையாக டாலருக்கு எதிராக திரும்புது, இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்ததா பிரிக்ஸை பற்றி தான். பிரிக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மல்டிபோலார் வேர்ல்டு வருதுங்கிறீங்க, டீடாலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பிரிக்ஸ் ரொம்ப முக்கியமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை டக்கர் கர்ல்சன் அவர்கள் கேட்குறாங்க. இந்த கேள்விக்கான ஒரு பதிலை போன பதிவில் நம்ம பார்த்தோம். ரஷ்யா வளர்வதை காட்டிலும் சீனா வளர்ந்தால் அது அமெரிக்காவுக்கு பெரும் எச்சரிக்கை அப்படிங்கிறத அமெரிக்கா நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அதன் பிறகு அவர் சொன்ன பதில் இருக்குது. என் ஞாபகம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1992 இந்த G7 நாடுகளுடைய வேர்ல்டு எக்கனாமி நம்ம எடுத்து பார்த்தோம்னா G7 நாடுகளுடைய எக்கனாமி மட்டுமே 47% இருந்துச்சு. ஆனால் அதுவே இது 2022 வேர்ல்டு எக்கனாமி கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெறும் 30% குறைஞ்சிருக்கு. 1992 பிரிக்ஸ் நாடுகளுடைய எக்கனாமி அப்படிங்கிறது வெறும் 16% இருந்துச்சு. ஆனால் 2022 பிரிக்ஸினுடைய எக்கனாமி அப்படிங்கிறது G7 நாடுகளை விட கூடியிருக்கிறது. ஸோ பிரிக்ஸினுடைய வளர்ச்சியும் G7 வீழ்ச்சியும் ஒரே நேரத்தில் இருப்பதை தான் நான் வரவேற்கிறேன். இந்த இடத்துலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இங்கே யாரும் எதுவும் நிரந்தரம் கிடையாது. மல்டிபோலார் வேர்ல்டு வருவதற்கும் டீடாலரைசேஷனுக்கும் பிரிக்ஸ் ஒரு முக்கியமான பாலமாக இருக்க போகுது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார். புள்ளி விவரத்துடன் மனுஷன் பிச்சு உதறி இருக்காருன்னே சொல்லலாம். குளோபல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கார். ஒரு நாடு டெவலப் ஆகிறது கிடையாது, குளோபல் டெவலப்மெண்ட் அண்ட் வேர்ல்டு எக்கனாமி, இதை யாராலையும் தடுக்க முடியாது. எப்படி சூரியன் உதிப்பதை யாராலும் தடுக்க முடியாதோ அதே மாதிரி பிரிக்ஸ் நாடுகளுடைய வளர்ச்சியும் G7 வீழ்ச்சியும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கார். சரி, அமெரிக்காவினுடைய லீடர்ஷிப், பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்கள் மாறினால் நீங்க உங்களுடைய இந்த போர்ல இருந்து விலகி விடுவீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு இது இன்னைக்கு நேற்று தொடங்கின பிரச்சனை கிடையாது. 1800 தொடங்கப்பட்டது. 13வது நூற்றாண்டிலிருந்தே இந்த பிரச்சனைக்கான வேர்கள் அப்படிங்கிறது இருக்கு. சொல்லப்போனா இந்த இடத்துல மனிதர்கள் முக்கியம் கிடையாது, அவங்களுடைய டாமினேஷன், இந்த உலகத்தை நாங்க தான் கட்டுப்படுத்தணும், இது எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற டாமினேஷன் வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம், உலக நாடுகள் அமெரிக்காவை எதிர்க்கிறார்கள். ஸோ இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறதுல இங்கே கேள்விக்குறி கிடையாது, அவங்களுடைய கருத்துக்களும் கொள்கையும் தான் இங்கே கேள்வியாக மாறி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டார்.
ரஷ்யா நாட்டோ கூட ஜாயின் பண்றதை பத்தி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் ஓடிச்சா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டக்கர் கர்ல்சன் அவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு புட்டின் அவர்கள் சொல்றாங்க, இதே இடத்துல வச்சு பில் கிளின்டன் அவர்கள் கூட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம். அந்த நேரத்தில் பில் கிளின்டன் அவர்களிடம் நானே ஒரு வார்த்தையை கேட்டிருந்தேன். பில் கிளின்டன் அவர்களே, உடனடியாக ரஷ்யா நாட்டோக்குள்ள இணையும் இல்லாட்டி நாங்கள் இணைகிறோம் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி. அதற்கு பில் கிளின்டன் அவர்கள் சொன்னாங்க, இல்லை உடனடியாக அப்படி ஒரு விஷயம் வருவதோ இல்லாட்டி நாங்கள் கேட்பதோ எங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ரஷ்யா. எப்போதுமே எங்ககிட்ட வெளிப்படைத்தன்மை இருக்கு. நாங்கள் வேணும்னா வேணும்னு சொல்லுவோம், வேண்டாட்டி வேண்டான்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு ரூமரை கிளப்பி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையில் ஒரு ரூமருங்கிறது, அதாவது புரளிகளை கிளப்பி விட மாட்டோம்னு சொன்னதுக்கான காரணத்தையும் பின்னாடி வரக்கூடிய பதில்களில் சொன்னார். அதாவது உக்ரைனில் சிஏஏனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ சிஏனுடைய ரோல் அப்படின்னு சொன்னோன்னா ஏதோ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினிலேருந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லி டக்கர் கர்ல்சன் அவர்கள் நினைச்சிருப்பாரோ என்னவோ. நேராக மனசு எங்கே போகிறாருன்னா 2004 போகிறார். 2004 கணக்கெல்லாம் சொல்லிட்டு வந்து ஒரு நேராக 2014 வரார். கிரீமியாவை அவர் பிடித்தெடுத்த அந்த சிச்சுவேஷனுக்கு யார் காரணம் அப்படிங்கிற கேள்வியை டக்கர் கர்ல்சன் அவர்களிடம் கேட்கிறார் புட்டின் அவர்கள். உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், 2014 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன்னு சொல்லி அந்த வரலாறை தேடி போறார். அப்படி தேடி போற மனுஷன் விக்டர் யனுகோவிச் அப்படிங்கிற அந்த பெயரை உச்சரிக்கிறார். விக்டர் யனுகோவிச். இந்த விக்டர் யனுகோவிச் அப்படிங்கிறவர் அடுத்த கட்டமாக ஆட்சிக்கு வரவே மாட்டாருன்னு சொல்லி மேற்குலக நாடுகள் நினைத்திருந்தால் ஓகே. ஆனால் அவரை வீழ்த்துவதற்கு எதற்காக, ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இங்கே ஆட்சியை கவிழ்க்க வேண்டும். 2014 நடந்தது சொல்றார். ஆட்சியை கவிழ்த்து இப்போ இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கே, ஒரு காமெடியனா ஒரு நடிகனா இருந்த ஜெலன்ஸ்கே தூக்கி ஒரு பப்பட் அரசாங்கமா அமெரிக்கா சிஐஏ ஏன் உக்ரைனுடைய ஒரு பிரசிடெண்டா மாற்ற வேண்டும்? 2014 நடந்த இந்த கூத்துக்கு பின்னாடி இருந்தது சிஐஏ தான். எதற்காக கிரீமியாவை அவங்க பயமுறுத்தணும்? ஏன் அடுத்ததா ஆபரேஷன் டான்பாஸ் அப்படிங்கிறத அவங்க உருவாக்கணும்? இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா எங்களை வளைப்பதற்காக, எங்களை சுற்றி வளைப்பதற்காக உக்ரைனை துடுப்புச்சீட்டா பயன்படுத்தியதன் விளைவு தான் நாங்கள் உக்ரைனுக்கு எதிராக குறிப்பாக டான்பாஸை பிடித்தெடுக்க வேண்டும், கிரீமியாவை பிடித்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு வந்ததற்கான காரணமாக இருந்தது. இதுக்கு பின்னாடி சிஏஏ தான் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ உலகம் புரிந்திருக்கும் அப்படிங்கிறார். கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலரை மட்டும் 2014 அமெரிக்கா உக்ரைனை காப்பாற்றுவதற்கும் உக்ரைனை பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே செலவழித்தார்கள் அப்படின்னு சொல்றார் புட்டின் அவர்கள். இதுக்கு பின்னாடி சிஏஏ தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அரசியல் ரீதியா சிஏஏ என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது சிஏஏக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருந்த மக்களிடம் இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. அதை தான் நாங்கள் அந்த மக்கள் பயந்துடக்கூடாது, அந்த மக்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் டோன்பாஸ் ரீஜனில் இருந்த மக்களாக இருக்கட்டும், கிரீமியாவில் இருந்த மக்களாக இருக்கட்டும், அவங்களை காப்பாற்ற வேண்டியதாக எங்களுடைய கடமை மாறியது அப்படிங்கிறார். ஸோ இந்த இடத்துல ஆப்ரேஷன் டோன்பாஸ் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. நேராக டக்கர் கர்ல்சன் அவர்கள் அடுத்த கேள்வியை கேட்குறார். சரி, ஆப்ரேஷன் டோன்பாஸ் அப்படிங்கிறது சிஏ தான் செஞ்சாங்கன்னா அந்த டோன்பாஸை பிடித்தெடுப்பதற்கு தான் நீங்கள் இப்போ யுத்தத்தை நடத்துறீங்களா, இல்லை கியூவில் இருந்து நீங்கள் வெளியேறினதுக்கான காரணம் என்ன, அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா முயலவே இல்லையா அப்படின்னு சொல்கிற பல கேள்விகளை டக்கர் கர்ல்சன் அவர்கள் அடுக்கடுக்காக வைக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், ஆப்ரேஷன் டோன்பாஸ் அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சோம், நீங்கள் எப்படி சொல்லலாம்? மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டில் யாரெல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க? எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போடுறோன்னு சொன்னாங்க. 2014 மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்தப்பட்டு இருந்தது. அந்த அக்ரிமெண்ட்டில் டோன்பாஸை மறுபடியும் உக்ரைன் பக்கமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய முடிவு. ஆனால் 2014க்கு பிறகு திடீர்னு உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாரு, இல்லை நான் மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை கண்டுக்கிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல கேள்விகள் கேட்க வேண்டிய உலக நாடுகள் கேள்வி கேட்காம அமைதியாக இருந்தாங்க. ஏண்டா மின்ஸ்கில் போய் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு வந்தீங்களே, அது என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வி யாராவது கேட்டிருந்தா கூட இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடந்திருக்காது அப்படிங்கிறார். அன்னைக்கும் சொல்கிறோம், 2014க்கு பிறகும் இல்லாட்டி 2022லையும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், ஐரோப்பிய ஒன்றிய தலைவராக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய தலைவராக இருக்கட்டும், நாட்டோவாக இருக்கட்டும், எல்லாருடைய கதவுகளும் திறந்திருந்தது. என்னுடைய கதவும் திறந்திருந்தது. மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை சரிவர அவங்க நினைவுபடுத்தியிருந்தார்கள், இல்லாட்டி அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறார். அப்போ டக்கர் கர்ல்சன் அவர்கள் மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு உலகமே மின்ஸ்க் அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. டோன்பாஸ் ரீஜனை இப்போ நாங்கள் பிடிச்சு எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேற்குலக நாடுகள். நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரெடியாக இருந்துச்சுன்னா டோன்பாஸில் இருக்கக்கூடிய மக்களை நானே கன்வின்ஸ் பண்ணி உக்ரைனுக்குள்ளே அனுப்பி வைப்பேன். உக்ரைனில் நீங்கள் சேர்ந்து வாழுங்க, 13வது நூற்றாண்டு, 16வது நூற்றாண்டு, 19வது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இப்போ உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நீங்கள் நினைக்கக்கூடிய கலாச்சாரம், நீங்கள் நினைக்கக்கூடிய மொழியை பயிலலாம்
அப்படின்னு சொல்ற அந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட் வழியாக இருக்கக்கூடிய பல நல்ல நடவடிக்கை உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி டோன்பாஸ்ல இருக்கக்கூடிய மக்களை நானே அனுப்பி வைப்பேன். ஆனா ஜெர்மனி, பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் என்ன செய்யறாங்க, இதை எதிர்க்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்றார். சரி, அப்போ சமாதானமா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட வேண்டியதானே, கீவு கூட உக்ரைன் கூட சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட வேண்டியதானே ரஷ்யா, புட்டின் அவர்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கிறார் டக்கர் கர்ல்சன் அவர்கள். அப்போ உலகம் இதுவரையிலும் மறந்த சில விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இஸ்தான்புல்ல வச்சு நாங்கள் எல்லாருமே பேச்சுவார்த்தையில் நான் சைன் போகிறதுக்கெல்லாம் தயாராகிட்டேன். அது வரையிலும் எல்லா நாடுகளும் என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க, பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு சைன் போட்டலான்னு சொல்லி. சைன் போடுறதுக்கு இஸ்தான்புல்ல நாங்கள் ரெடியாக இருந்த போது அங்கே இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் சைன் போட முடியாதுன்னு சொன்னார். காரணம் என்னன்னு கேட்டால் உக்ரைனுடைய பாரிஸ் ஜான்சன் தான் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு விவரமாக தெரிய வந்தது. அதன் பிறகு பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகள் எங்ககிட்ட வந்து கேட்டாங்க, தலையில் நீ கத்தியை வச்சிருக்க, துப்பாக்கியை வச்சிருக்க, வந்துட்டு பீஸ் அக்ரிமெண்ட்னு சொல்றியே, கிவ்லேருந்து உன்னுடைய படைகளை வாபஸ் வாங்கு, அதன் பிறகு பீஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே கிவ்லேருந்து நான் படைகளை வாபஸ் வாங்கினேன். ஆனால் அடுத்த நிமிடம் என்ன நடந்துச்சு, ரஷ்யா தோற்று விட்டது, ரஷ்யா ஓடி விட்டார்கள், ரஷ்யாவை ஓட விட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அவங்களுடைய ப்ரொபகண்டாவை நிகழ்த்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் மறுபடியும் அங்கே சைன் போடலை. அமைதி பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அங்கே நின்று விட்டது. இதுதான் நடந்துச்சே தவிர இப்போதும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு தயாராக தான் இருக்கோம். ஆனால் என்ன, மாதிரி நீங்கள் ஏமாற்றக்கூடாது, இல்லை மேற்குலக நாடுகள் சொல்லும்படி கேட்கக்கூடாது. இந்த யுத்தம் முடிய வேண்டும் என்றால் அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் அவங்க பணம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். என்ன ரஷ்யாவினுடைய எய்ம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உக்ரைன்லேருந்து நாங்கள் நியோநாசிசத்தை களைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் இந்த நேரத்தில் வந்து நியோநாசிசம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி டக்கர் கர்ல்சன் அவர்கள் கேட்குறாங்க. அப்போ புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் இல்லை, உங்களுக்கு நியோநாசிசம்னா என்னன்னு தெரியாதுல்ல, இரண்டாவது உலகப்போர் நடக்குதுப்பா. இரண்டாவது உலகப்போரில் ஜெர்மனிக்கு எதிராக நாங்கள் போராடிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு எதிராக இருக்க வேண்டிய நாடுகள் யாரு அப்படின்னு கேட்டால் ஜெர்மனிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, நாம் ஜெர்மனிக்கு எதிராக போராடினோம் அப்படிங்கிறத சில நபர்கள் மறந்து விட்டார்கள். அதில் முக்கியமாக ஹிட்லர் கூட யாரெல்லாம் சேர்ந்து, அதாவது ஹிட்லர் கூட சேர்ந்து ரஷ்யாவை எதிர்த்த நபர்களை இன்னைக்கு உக்ரைன் பெரிய அளவில் ஸ்டாச்சு வச்சுலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க டக்கர் கர்ல்சன் அவர்கள், கனடாவில் ஜெலன்ஸ்கி அவர்கள் போகிறாங்க, கனடாவினுடைய பாராளுமன்றத்தில் ஒரு நபரை பேச வைக்கிறாங்க, எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க. அந்த நபர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த நபர் தான் நாசி படைகளை ஒரு படை வீரராக இருந்து ஒரு படை தளபதியாக மாறி ஒரு படையை வழிநடத்தி சென்றவர். சொல்லப்போனால் ஹிட்லர்னுடைய படை வீரரை கூப்பிட்டுட்டு வந்து, இவர் தான் உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார், இவர் தான் உங்களுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி கனடா பாராளுமன்றத்தில் பேச வச்சாங்களே, இது பேர் நாசிசத்தை வளர்ப்பது கிடையாதா? இது பேர் ஹிட்லர்னுடைய கொள்கையை புரிந்து நடந்த ஒரு நபரை எல்லோரும் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வழிமுறை கிடையாதா அப்படிங்கிற வார்த்தையை கேட்கிறார். இது நடந்துச்சுங்க. இதை மேற்குலக நாடுகள் மூடி மறைத்தார்கள். ஆனால் புட்டின் அவர்கள் அதை போட்டு உடைச்சிட்டாரு. அடுத்ததான் நியூக்ளியர் கான்ஃப்ளிக்ட் பற்றி தான். இந்த நியூக்ளியர் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி, அதாவது நீங்கள் திடீர்னு நியூக்ளியர் கான்ஃப்ளிக்ட் வரப்போது நிறைய பேர் சொல்கிறாங்களே புட்டின் அவர்கள், நீங்கள் மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி டக்கர் கர்ல்சன் அவர்கள் கேட்குறாங்க. எந்த ஒரு முட்டாளும் அப்படியான மிரட்டலை கொடுக்கவே மாட்டாங்க. என் நாட்டை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, இல்லாட்டி யாராவது நினைச்சாங்களோ, என் நாட்டை முழுவதுமாக அழிக்க நினைத்தாலும் என்னிடம் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் வரை நான் பயன்படுத்துவேன், அது அணு ஆயுதமாக இருந்தாலும் சரி. ஆனால் நாளைக்கே அணு ஆயுதத்தை தூக்கி போட்டுருவோம் புட்டின், நாளைக்கே ரஷ்யா அணு ஆயுதத்தை வீசிவிடும் அப்படிங்கிற பொய்யான பரப்புரையை செய்து அமெரிக்க மக்களிடம் பேனிக், ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த டாக்ஸ் பேயிங் மணியை உக்ரைனுக்கு மடைமாற்றம் செய்த வேலைகளில் நாங்கள் ஈடுபடலை, மேற்குலக நாடுகள் தான் ஈடுபட்டாங்க. சொல்லப்போனால் நாங்கள் அணு ஆயுதத்தை போட்டுருவோம்னு சொல்லி நிறைய பணத்தை செலவழிச்சதே மேற்குலக நாடுகள் தான். அவங்க கிட்ட தான் நீ கேட்கணும் தம்பி, யார் இந்த நியூக்ளியர் வார்ஃபேர்லாம் தொடங்க போகிறாங்கங்கிற அந்த பொருளையை கிளப்பி விட்டாங்க அப்படிங்கிறத என்கிட்ட கேட்கக்கூடாதுன்ட்டார். போலந்தை நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும்போதே அவர் சொல்லிட்டார், போலந்தை நான் ஏன் அட்டாக் பண்ண போகிறேன், அவங்க என்னை அட்டாக் பண்ணாத வரைக்கும் நான் அவங்களை அட்டாக் பண்ண எனக்கு ஐடியாவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி கூட இப்போ இருக்கக்கூடிய உறவை பற்றியும் தெளிவாக பேசியிருந்தார். நார்ட் ஸ்ட்ரீம் 1 யாரோ தகர்த்துட்டாங்க, லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். நார்ட் ஸ்ட்ரீம் 2 நல்லா தானே இருக்குது, ஏன் அதை இன்னும் ஜெர்மனி ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க? அடுத்ததாக ஜெர்மனி மற்றும் உக்ரைன் இடையே ஒரு பைப்லைன் இருக்குது. அந்த பைப்லைனை ஏன் உக்ரைன் மூடி வச்சுருக்காங்க? அதை திறந்தாலே அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிருமே, அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோமே. இங்கே எல்லாத்துலேயுமே ஈகோயும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றியான சிந்தனையும் அவங்களுக்கு இல்லவே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் மேற்குலக நாடுகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பதற்காக ஒரு அரசாங்கம், ஒரு பப்பட் அரசாங்கமாக ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார். அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சில நபர்கள் மேற்குலக நாடுகளில் இருக்காங்க. பாரிஸ் ஜான்சன் அப்படிங்கிற ஸ்டூபிட்ஸ்லாம் இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே சேர்க்கப்பட்டிருந்தது.
ஸோ ஓவராலாக இந்த இடத்துல நடந்த அந்த காரசாரமான விவாதம் அப்படிங்கிறது பல உண்மைகள், மேற்குலக நாடுகள் எந்தெந்த உண்மைகளை மறைக்க நினைச்சாங்களோ அதை எல்லாத்தையுமே சடன் பேசி வரலாறையும் பேசி நிறைய பேருக்கு நிறைய புரிதலையும் ஏற்படுத்தியதுனாலையோ என்னவோ அந்த இன்டர்வியூ காலத்தால் அழிக்க முடியாத ஒரு இன்டர்வியூவாக மாறி நிற்கிறது. ஸோ டக்கர் கர்ல்சன் அவர்களும் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்களும் இனிமேல் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் பேசிக்கொண்டார்கள் என்றால், இந்த கேள்வியெல்லாம் ஜோ பைடன் அவர்களிடம் டக்கர் கர்ல்சன் அவர்கள் கேட்டார்கள் என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அவருக்கு ஞாபகம் மறதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் புட்டின் அவர்கள் செத்துருவார், நாளைக்கே அவருக்கு கேன்சர் வந்துருச்சு, புற்றுநோய் வந்துருச்சு, இல்லை அவர் பாடி டபுள் இருக்கார் அப்படின்னு சொன்ன நபர்கள் இந்த இன்டர்வியூவில் அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்பை ஆல்வேஸ் பி அ ஸ்பை தான். ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய நாலேஜபிளாக இவ்வளோ விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகும் ஏன் இந்த யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்துக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, அதை மக்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறார். பார்க்கலாம் அடுத்ததா என்ன நடக்குது இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம், நிறைய உண்மைகளை இங்கே புரிய வச்சிருக்கேன் நான் நம்புகிறேன். அது அவர் சொன்னது தான், நானாக எதுவும் சொல்லலை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.